शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमृतास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य बुद्धोपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुकृण्यकरणे। ஆச்சாரியாளாக எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது பஜகோவிந்தம். ஏன் கருதப்படுகிறது? ஆச்சாரியால் தானேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க பழிச்சுன்னா, அங்க நிறைய வருஷன் இருக்கு. முதல் 12 ஸ்லோகம் ஆச்சாரியால் எழுதினார். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் வாரணாசியில போகும்போது அவருடைய சிஷ்யர்கள் படை சூழ அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த துவாதச மஞ்சரின்னு பஜகோவிந்தத்தை அவர் பாடினுடைய இன்ஸ்பிரேஷன்ல பக்கத்துல இருக்க சுவாமியார்கள்லாம் அந்தந்த சங்கராச்சாரியார்கள்லாம் அவாவா ஒரு ஸ்லோகத்தை கிளம்பினான். இது எல்லாமே சங்கரால எழுதப்பட்ட சங்கராச்சாரியார்களால செய்யப்பட்டது, ஆதிசங்கரனால கேட்கப்பட்டது, ஆதிசங்கரனால அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற காரணத்தினால இந்த பஜகோவிந்தத்தை ஆதிசங்கரான் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஆச்சு. இப்படி பஜகோவிந்தத்துல 27 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துட்டோம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்படி 27 ஸ்லோகங்கள். 27வது ஸ்லோகத்துல பகவானால உபதேசிக்கப்பட்டதான பகவத்கீதையும் பகவானை குறித்து சொல்லப்பட்டதான விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் சதா கேயம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீபதியினுடைய லக்ஷ்மிகாந்தனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய ரூபத்தை சதா அஜஸ்ரம் சதா சர்வகாலமும் தேயம் தியானம் பண்ணிக்கொண்டே இரு. சஜ்ஜன சங்கே சித்தம் நேயம், நல்ல சாது ஜனங்களுடைய கூட்டத்துல இல்லையா, சிஸ்டர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலேயே எப்பொழுதும் மனசை வைக்க வேண்டும். அதே மாதிரி தீன ஜனாயச்ச தேயம் வித்தம், ரொம்ப கஷ்டப்படுறவர்களுக்கு இல்லையா அவர்களுக்கு உங்களுடைய பொருளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த 4 காரியத்தையும் பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் உண்டு. உங்களுக்கு நல்ல குரு லாபம் கிடைச்சி சாஸ்திர லாபம் கிடைச்சி முக்தியே கிடைக்கக்கூடியதான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ 28வது ஸ்லோகம். சுகத கிரியதே ராமா போகஹா பஷ்சாத் அந்த ஷரீரே ரோகஹா யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். சுகத கிரியதே ராமா போகஹா பஷ்சாத் அந்த ஷரீரே ரோகஹா யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ ஹே மூடமதே. மனிதர்கள் வைராக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம், அதை புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் சுகத்தையே நாடுகிறார்கள்.
எல்லாரும் துக்கத்தை அவாய்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். சுகத்தை நாடுறது ரைட்டு. கசப்பான மருந்து தேவைப்பட்டதுன்னா கசப்பான மருந்தை நாடித்தானே ஆகணும். எப்பொழுதுமே இனிப்பாகவே வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சுகம் இருக்கும்னு நினைக்க முடியுமா? முடியவும் முடியாது. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க? எப்ப பார்த்தாலும் சுகத்திலேயே நாடுகிறார்கள். அதுலயும் எப்படிப்பட்ட சுகத்தை நாடுகிறார்கள்? இந்த தவறான விஷயங்கள்லாம் சுகத்தின் பொருட்டு போகிறார்கள் இல்லையா? சினிமா, டிராமா, பீடி, சிகரெட்டு இப்படியெல்லாம் மதுபானங்கள் இப்படியெல்லாம் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சுகத்தின் பொருட்டு ஈர்க்கப்பட்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறார்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது விஷயம்தான் சொல்ல போறது இப்போ. சுகதா கிரியதே ராமா போகஹா. ஸ்திரீகளோட ரமிக்கக்கூடிய போகத்துக்கு பேரு ராமாபோகம் என்பது. எப்பப்பட்டாலும் ஸ்திரீ சேர்க்கையோடையே இருக்கணும்னு சுகதா கிரியதே. சுகத்தின் பொருட்டு இவன் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறான். இப்ப என்ன ஆகுது? ஒரு நிமிஷம் இவன் சுகத்துக்காக போறான். ஆனா பிற்காலத்துல என்ன? பஷ்டாத் ஹந்த ஷரீரே ரோகஹா. ஹந்த, ஐயோ, பஷ்டாத் பின்னாடி, இந்த ஷரீரே ரோகஹா, இந்த சரீரத்துல எத்தனை ரோகங்களுக்கு அது காரணமாக அமைகிறது. நீ தானே அவஸ்தைப்பட போற. இந்த ஒரு கொஞ்ச நேரம் சுகத்துக்காக ஸ்திரீகளோட போயிட்டு அதற்கு பிறகு இந்த சரீரத்துல வரக்கூடிய ரோகங்கள், வியாதிகள் இதெல்லாத்தையும் நீ தானே அனுப்ப. கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? யத்யபி லோகே மரணம் சரணம். லோகத்துல மரணமானது இல்லையா? சரணம் எத்யபி, புகலிட நிச்சயம். எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சு கூட இல்லையா, இத போய் எதுக்கு தன்னை தானே வருத்தி கொண்டு சீக்கிரமாக சாகணும்? இல்ல, எப்படி எதுக்காக அவஸ்தைப்பட்டு சாகணும்? எப்படி இருந்தாலும் சாவு நிச்சயம் அப்படின்னு தெரியுது. எத்யபி லோகே மரணம் சரணம், அதுதான் முடிவு அப்படின்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சு நம்மை நாமே திருத்திக் கொள்ளலாமா இல்லையா? மாட்டேன்னா ததப்பின முன்சதி பாபாச்சரணம். ததப்பி, அப்படி இருந்தும் கூட மரணம் நமக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட ஏன் இந்த மனிதர்கள்லாம் இப்படி போகத்துக்கு அடிமையாகிறார்கள்னு தெரியல. இது அதுக்காக பாப ஆச்சரணம், பாபத்தை ஆச்சரணம் பண்றார்கள். பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சு கூட குடிக்கிறான் சார். என்ன பண்றது அவனை இல்லையா? நல்லா தெரியறது, அப்படியும் பண்றானே. நான் முன்சதி விட மாட்டேன்றானே. இப்படி அல்லவா இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு 2500 வருஷம் முன்னாடியே இந்த மாதிரிதான் ஜனங்க இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா? சுகதக்ரியதே ராமா போகஹா பஷ்டாத் ஹந்த ஷரீரே ரோகஹா. யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னார். அடுத்தது 29வது ஸ்லோகம். முக்கியமான ஸ்லோகம். பஜகோவிந்தத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்லோகம் இது. அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேஷ சத்யம் புத்ராதபி தனபாஜாம் பீதிஹி சர்வத்ரைஷா விஹிதாரீதிஹி. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அர்த்தம் காசு, செல்வம் இல்லையா? அர்த்தம் பொருள், பொருளுக்காக இயங்குகிறார்கள் மனிதர்கள். எல்லாருக்கும் அர்த்தம் தேவையா இருக்கும் சார். ஆர்த்தியாவே இருக்கிறான். எல்லாருக்கும் ஆர்த்தின்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எதையாவது அர்த்திக்கிறான். அது வேணும், இது வேணும், இந்த பணத்தை வேணும் 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 அப்படின்னு அர்த்திக்கிறார்கள் மனிதர்கள். இந்த அர்த்தமானது உண்மையிலேயே அவனை காப்பாற்ற போகிறதா இல்லையா? நிறைய பணம் வச்சுட்டு இருக்கார் இல்லையா? கோடி கோடியா வச்சுட்டு இருக்கார். சாகிற நேரத்துல யாருமே இல்ல ஆத்துல. அவருக்கு அவர் வச்சிருந்த பணம் காப்பாற்ற போகிறதா இல்லையா? மனிதர்கள் யாராவது இருந்தா தானே காப்பாத்துறதுக்கு. இவர் பணம் இருக்கிற தைரியத்தினால எல்லாரையும் துச்சமா மதிச்சார், பணம் இல்லாதவர்கள்லாம். இப்ப இவருடைய கதையெல்லாம் என்ன இருக்கு? இந்த அர்த்தமானது அவருக்கு ஏதாவது
யூஸ் ஆச்சோ? அது அவரை பொறுத்த வரைக்கும் அனர்த்தம் தானே. அவ்வளோ கஷ்டப்பட்டு வயித்த கட்டி வாயை கட்டி அவ்வளோ சேர்த்து 2 வீடுக்கு 3 வீடு வாங்கி 4 வீடு வாங்கி யாருக்கும் கொடுக்காம மனசே வரல இல்லையா? யார் வந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வரல. இப்படியே வச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சார். இப்ப அந்த அர்த்தமானது என்ன ஆச்சு? அனர்த்தமாயிடுச்சு. புண்ணியத்தை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்றது இல்லையா? அதுதானே நமக்கு வேணும். இந்த தனத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணோம் முடியாது. அதனால என்ன பண்ணாரு அவரு? அர்த்தம் இந்த அர்த்தம் உனக்கு கடைசி காலத்துல கை கொடுக்காதுப்பா. அதனால இதை அனர்த்தம் அப்படின்னு பாவைய நன்னா தெரிஞ்சுங்க. எப்பொழுதும் பணம் வேணும்னு மாத்திரம் ஆசைப்படாதீங்க. பணம் வந்தது நிம்மதியே போயிடும் இல்லையா? பணம் வந்தது உங்களுக்கு கருமித்தனம் வந்துடும். பணம் வந்தது எல்லா அனர்த்தங்களும் கூடவே வரும். ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு தடவை பணம் நம்ம கைக்கு வரும்போதும் உங்களுக்கு இந்த எண்ணமானது இருக்கணும். என்னது? அர்த்தம் அனர்த்தம். இது அனர்த்தத்துக்காக இல்லையா? எனக்கு ஒரு தடவை ப்ரமோஷன் வருது ஆபீஸ்ல அப்படின்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோம்? பணத்தை மாத்திரம் பார்த்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறேன். அன்னில இருந்து பாருங்க லேட்டா வர போறேன் ஆபீஸ்க்கு இல்லையா? வீட்டுக்கு குழந்தைய பாத்துக்கிறது கோபம் வரும், வீட்டுல சண்டை வரும். எல்லாம் என்ன காரணம்? உங்களுடைய முன்னேற்றம் இல்லையா? இந்த பணத்திற்காக ஆசைப்பட்டு அந்த பணம் அதிகமாக இல்லையா பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வருகிறது. ஆகையினால பணத்தினால எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைக்காதீங்க. அது அனர்த்தம் என்று பாவைய எண்ணிக்கொள்ளுங்கள். தினம் தினம் உங்களுக்கு கொடுங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நாஸ்தி தத்த சுகலேஷ சத்தியம். உண்மையிலே அந்த பொருளால உங்களுக்கு எந்த சுகமும் இல்லை. அந்த பொருளால உங்களுக்கு என்ன சுகம் கிடைச்சது? ஒண்ணும் கிடையாது. நீங்க அதை சேர்க்கணும்னு நினைச்சிட்டு பேங்க்ல போட்டு வச்சீங்க. பேங்க்லயே தான் இருக்காது. அதனால உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு ஒரு வெறும் பேரு, ஒரு கோட்டீஸ்வரர்னு பேரு, அவ்வளவுதான். நீங்க என்ன யாருக்குன்னா எதுவுமே கொடுக்கறது இல்லையா? உங்களை யார் மதிக்க போறா இல்லையா? அதனால இந்த பணமானது ஒண்ணு பிரயோஜனம். ஒரு சுகம் லேசம் லேசம்னா ஒரு சின்ன பிட்டு கூட சுகம் கிடையாது இந்த பணத்தை வைத்திருக்கிறதுனால இல்லையா? ததா சுக லேசா நாஸ்தி. சின்ன சின்ன சிறிதளவான ஒரு சுகமாவது அந்த பணத்துல இருக்கா அப்படின்னாக்க இல்ல. ஆன் தி அதர் ஹேண்ட், சரி சார் பணம் இல்ல, நீங்க செலவழிக்கல, உங்களுக்கு சுகமும் இல்ல, அப்படியே இருந்துட்டு போலான்னா அது இல்ல. புத்திராதபி தனபாஜாம் பீதிஹி. சொந்த புள்ள, நீங்க வளர்த்த புள்ள, அவனே நீ எப்ப தலையை போடுவ இந்த ரூபாவை எடுக்கலாம் தான் காத்துட்டு இருப்பான். இதானே என் உலகம் இல்லையா? எல்லாரும் என்ன நினைக்கிறான்? என்னடா இது தப்பா போகவும் மாட்டேன்றாரு, இருந்து கழுத்தறுக்கிறாரு, போனாருனாக்க நான் பாட்டுக்கு என்ஓசி வாங்கி இல்லையா எல்லாத்தையும் மீட்டு எடுக்கலான்னாக்கா அதுக்கும் வழி இல்லை அப்படின்னு பையனே டெத்பெட்ல இருக்கிற அப்பாவை பார்த்து என்ன நினைக்கிறான்? போய் தொலைய மாட்டாரன்னு நினைக்கிறான். இது தனியா உலகம் இல்லையா? புத்தராதப்பி. அது மட்டும் இல்ல, சில பிள்ளைங்க இருக்காங்க இவரை ஏன் தலையில போட்டு நம்ம வாங்கக்கூடாதுன்னு கூட நினைக்கிறான் இல்லையா? நமக்கு பிசினஸுக்கு பெரிய லாஸ். என்ன நாளைக்கு எடுத்து உள்ள போட்டான்னாக்கா ரைடு நடக்கிறது. இப்ப நான் அந்த பணத்தை கட்டல அப்படின்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? அப்பா கிட்டதான் துட்டு இருக்கு, வேற யார்கிட்ட போய் கேட்கறது? போட்டு தள்ளிட்டு அது துட்டை எடுத்துன்னு போய் கட்டிடலாம்னு நினைக்கிறான் இல்ல? புத்திராதபி தனபாஜாம். தனபாக் அப்படின்னா பணக்காரர்கள், தனவந்தர்கள். அவர்கள் புத்திராதபி தன்னுடைய சொந்த பிள்ளைகிட்டயே என்ன பீதிஹி பயம் வந்துட்டு பாருங்க. புத்திராதபி தனபாஜாம் பீதிஹி. தனபாக்கா இருக்கக்கூடிய தனபாஜாம் சொந்த பிள்ளைகிட்டயே பயம் சார் வருது. சொல்ல முடியாது, என் பையன் போக்கே சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை, என்னைக்கு வேணாலும் என்ன போட்டு பண்ண அவன் இன்னொருத்தர்கிட்ட அந்த பில்லை எடுத்து கொடுக்குறாரு. என் பையன் நம்பல சார் நானு அப்படின்னு. இப்படி எல்லாம் பாக்குறோமோ இல்லையா? நம்ம இல்ல கேள்வி படிக்கிறோமோ இல்லையா? ஆகையினால இந்த பணமானது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குமே தவிர உங்களுக்கு சுகத்தை ஒரு நாளும் கொடுக்காது. ஆனா எல்லாரும் ஒரு ராங் ஒப்பீனியன் வச்சிருக்கோம். பணம் வர வர என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஒரு ராங்கான ஒரு திங்கிங் இருக்கு அப்படின்னாரு. இப்போ ஒரு சார் ஏன் சார் இப்படி எல்லா பிள்ளைகளும் அப்படி இருப்பார் நீங்க? நான் அப்படியா சார் வளர்த்தேன்? நான் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி என் பையனை பாலாட்டி சீராட்டி எப்படி எல்லாம் வளர்த்துருக்க தெரியுமா சார்? அவன் என் சொல்ல கேட்டு தட்ட மாட்டான் சார். அவன் நீங்க சொல்ற மாதிரி இருக்க
எல்லாம் கிடையாது சார். ஐ ஹவ் நாட் brought up my son like that. Don't have this negative attitude. பாசிட்டிவா பாருங்க சார், என் பையன் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு எல்லா அப்பாவும் நினைக்கிறான். ஆனா உண்மை இது இல்லப்பா. உள்ள உன் எதிர்க்க இன்னைக்கு இப்படி இருக்கானே தவிர எல்லாருலயும் இந்த பணம் வந்ததுன்னா எந்த சமயத்துல வேணாலும் புத்தி மாறும். இதை புரிந்து கொள்ளணும். அப்படின்றதுனாலதான் ஆச்சாரியாலன்னு சொன்னார், புத்திராதபி ஜனபாஜாம் பீதிகின்னு சொன்னதோட நிறுத்தல. சர்வத்திர பாருங்க, இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இதுதான் ரீதி, இதுதான் உலகத்துல எல்லா இடத்துலயும். உன் பொண்ணு உன் பொய்ன்னு நினைக்க நீ வேணா தலையில கொண்டாடி போங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நினைக்கிற ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் விக்டி. ஆகையினால நீங்க என்ன, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு கடைசி காலத்துல ஹெல்ப் பண்ணுவான், ஆனா என்னுடைய தனத்துக்கு எந்த ஹானியும் வராது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா that is not the case. Be clear. சர்வத்திர அப்படின்னு போட்டாரு. எங்கேயும் சார், அது இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஏழை வீடா இருக்கட்டும், பணக்கார வீடா இருக்கட்டும், ராஜா வீடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சர்வத்திர ஏஷா ரீதிஹி. இதுதான் இந்த முறைதான்பா, இதுதான்பா லோக ரீதி, இதுதான்பா நடந்து. பணத்தை ஆட்கொள்ளி என்று அதனாலதான்பா சொல்லுகிறார்கள் எல்லாருமே. பணமானது இருந்ததே ஆனால் அதனால உங்களுக்கு நிச்சயமாக ஹானிதான் வருமே தவிர ஒரு லாபமும் கிடையாது. நீங்க பணத்தெல்லாம் வைத்து கொண்டு இருக்கலாம், நீங்க செத்து போனோடனே யாரோ ஒருத்தன் அனுபவிக்க போறான் அது, இல்லையா? இல்ல கவர்மெண்ட்டுக்கு போகுது எல்லாமே. நீங்க பணம் சம்பாதிச்சது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னார். இல்ல பிள்ளையாலேயே உனக்கு ப்ராப்ளம் வரும். கூட இருக்கிற ரிலேட்டிவே நீ சீக்கிரம் போனா தேவையில்லன்னு நினைப்பாயா, அப்பதான் எங்களுக்கு பணம் வரும்னு. பையனே டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க, என்னடா இந்த அப்பா போகவே மாட்டேன்றாரு அப்படின்னு நினைப்பான். இல்ல பேசாம ஒரு தலையில போட்டு ஏதாவது மாத்திரை எழுத்துற வாங்கி கொடுக்கலாமான்னு நினைப்பான். பணமா, ஏன்னா அவனுக்கு பிரச்சனை, அப்படி அவன் பிசினஸ்ல போட்டிருக்கான். இன்னைக்கு பண்ணலன்னாக்கா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவான்னா அவனுக்கு எனக்கு புத்தி தோணும், எங்க போய் வாங்குவான் அவன், இப்படிதான் புத்தி தோணும், இல்லையா? அதனால புத்திராதபி தனபாஜம், புத்திரர்களாலேயும் கூட தனவானா இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபியர் ஆனது வந்துத்தான் தீரும். சர்வத்திர எங்க போனாலும் இதுதான், இதுவாரு அதெல்லாம் இல்ல அப்படின்லாம் அசட்டுத்தனமா சொல்லி மாட்டிக்காதீங்க. என் பிள்ளை அப்படி இல்லை சார், சேச்சா இது மாதிரி எல்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காங்க. இதுதான் உலக வழக்கம், நல்லா புரிஞ்சுங்க. சர்வத்திர ஏச்சா, நீங்க ரொம்ப சீராட்டி என் பிள்ளை அப்படி இல்லைன்னு சொல்றவன் தான் ஃபர்ஸ்ட் விக்டி. அவன் புள்ளதான் மாறுவான். இந்த மாதிரி மாறுறதுக்கு ஒரு செகண்ட் தான். அதனால நீங்க ஏமாறாதீங்க, அந்த பணத்துக்கு வேல்யூ கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்ட்டார். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். அர்த்தம்னால அனர்த்தம். எனக்கு பணம் வருதுன்னாக்கா எனக்கு ட்ரபிள் வருதுன்றது புரிந்து கொள்ளுங்க. அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். டெய்லி இதனை ஒரு தடவை காத்தால ஏந்தோன்னு மந்திரம் மாதிரி சொல்லுங்க. பணம் பாஷாணம், பெரியவாள்லாம் சொல்லி கொடுப்பா. பணம் பாஷானான்டா, அது வந்ததுனாலே கட்டுது, அது ஏன்டா வந்தா வரட்டும், வரலன்னா வரட்டும், போட்டோம், இப்படின்ற பழக்கத்தை ஏற்படுத்தணும் பசங்களுக்கு. இல்லைன்னா பணம்னு அலைஞ்சாங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கையே போயிடும், அர்த்தம் அனர்த்தமாக போயிடும். அதனால டெய்லி இதை நினைக்கணும். ஏன் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம். அந்த பணத்துல சுகமானது லேசம் கூட இல்ல, லேசம்னு ஒரு பிட்டு கூட இல்ல சுவாமி, அதுல இல்ல. அதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. டெய்லி பணம் பாஷானு நினைங்க, அதுல கொஞ்சம் கூட சுகம் இல்லை, இதுதான் சத்தியம். புத்திராதபி தனபாஜாம் பீதிஹி. பிள்ளைகளிடந்து கூட பணம் படைத்தவர்களுக்கு பயமானது வருகிறதுப்பா. இதுதான்பா ரீதி. எங்கும் இந்த முறைதான் லோக ரீதியில இந்த நடப்புத்தான்பா இருக்கிறது. பணமானது இப்படித்தான் செய்யும். இதுல நீயோ நானோ யாரும் எக்ஸம்ஷன் கிடையாது. சரி, என்னதான் சார் பண்றது அப்படின்னு சொன்னா, பணத்தை வைத்து கொண்டு புண்ணியம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தேடணும். பாபம் சம்பாதிக்கும் அனர்த்தத்திலிருந்து இல்ல நம்ம காப்பாத்திக்கணும்னா அந்த துட்டை என்ன பண்ணணும்? நல்லா சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோத்து ததோ மேஷி யமாவஹ லோமசாம் பசுபி சஹஸ்வாஹா. பகவான் கிட்ட தைத்திரிய உபநிஷம் நமக்கு கத்து கொடுக்கறது, முதல்ல புத்திய கொடுன்னு கேளு, அப்புறமா லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணு. முதல்ல சரஸ்வதிக்கு பூஜை பண்ணி எனக்கு நல்ல புத்தியை கொடு, மேதாசக்தியை கொடு,
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பணம் வந்ததுன்னா அந்த மேதாசக்தியின் மூலமா அந்த பணத்தை நல்ல வழியில நான் யூஸ் பண்ணுவேன். முதல்ல வந்துடுதுன்னு வச்சுங்க, புத்திய குடுன்றதுக்கு பதிலா சிஐ குடுன்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா புத்தி பின்னாடி வந்ததுன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனாலதான் அவர் தத்தோ மேசியமாக பிறகு நீ இந்த ஸ்ரீயத்தை கேளு, முதல்ல மேதாசக்தியை கேளு. தமேந்திரோ மேதையா ஸ்புனோத, அந்த இந்திரனானவன் எனக்கு மேதாசக்தியை கொடுக்கட்டும், பிறகு எனக்கு பணத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கார் ஆதிசங்கரர். அமேதசோஹி ஸ்ரீஹி அனர்த்தாய ஏவ அப்படின்னு பாஷ்யத்துல இருக்கார். இந்த புத்திசாலி இல்லாதவங்க கையில பணம் இருந்ததுன்னா அது அனர்த்தத்துக்குத்தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிக்கார். ஆகையினால இந்த பணத்தை பார்த்து ஆசைப்படாமல் இருங்க. அப்படி ஆசைப்பட்டு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் அது புத்தி சக்தி வந்த பிறகு அந்த பணம் வந்துதான் உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை என்றால் அது அனர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ 30வது ஸ்லோகம். பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குரு அவதானம் மகதவதானம். பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னா என்ன? ஒரு நாஸ்டில், இடதுகாக நாஸ்டில் வழியாக இதை அந்த காத்த நம்ம இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறோம், இதுக்கு பேர் பூரகம் அப்படின்னு பேரு. இழுத்தத உடனே என்ன பண்ணணும், 2 மூக்கைய மூடின்னு கொஞ்ச நேரம் தக்க வைக்கணும் இல்லையா? இது பூரகம், கும்பகம் அப்படின்னு பேரு. இது கொஞ்ச நேரம் வைத்து கொண்டு அதுக்கப்புறம் அது இந்த உடம்புல எல்லாம் சில மாற்றங்களை எல்லாம் அது ஏற்படுத்துகிறது. அந்த பிராணவாயுவை ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்தினீங்கன்னாக்க அது என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றது. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து உடனே ரேச்சகம் அப்படின்னு சொல்லி இடது கை நாசி வழியா அதை வெளியில விடணும். இதுக்கு பேரு பிராண ஆயமனம். ஆயமனம் அப்படின்னா கண்ட்ரோல், பிராணாயாமம். இது 2 விதமான பிராணாயாமம் சொல்லியிருக்கு. நிறைய தந்திர கிரந்தங்கள்ல யோக சாஸ்திரத்துல எல்லாம் இதை பத்தி பிராணாயாமத்தை பத்தி நிறைய பேசியிருக்கு இல்லையா? அதுல சாதாரணமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆம்பளைகளுக்கு எல்லாம் நல்லா இழுத்து விடணும். நீங்க முதல்ல இனிஷியலா பண்ணனா ஒரு காயத்ரி இழுத்துக்கணும், ஒரு காயத்ரி சொல்லி நிறுத்தணும், ஒரு காயத்ரி சொல்லி வெளியில விடணும் அப்படின்னு சொன்னா டைமிங் கரெக்டா வரும். கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க நீங்க 2 காயத்ரி சொல்லி 4 காயத்ரி சொல்லி 2 காயத்ரி சொல்லணும் இல்லையா? அப்படியே நல்லா பிராக்டிஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காயத்ரி 4 கும்பகம் 1 ரேச்சகம் இப்படி 2 தடவை பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்க, இதனால நிறைய சேஞ்சஸ், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பசி, உங்களுடைய வியாதி எல்லாத்தையும் போக்கக்கூடிய மருந்து இந்த பிராணாயாமத்துல இருக்கு. இங்க பிராணாயாமம் ஒருத்தன் பண்றவன் டாக்டர் கிட்ட போனதா சரித்திரமே கிடையாது. ஏன் அவன் பிராணாயாமம் பண்றான், அவன் ஹி கீப்ஸ் த கண்ட்ரோல். காத்தாலேயே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். பிராணாயாமம் பண்ணும் போதே அவன் சால்ரைட்டா இல்லையா அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சிடுவான். அதுக்கு உண்டான ஒரு மெத்தட் எடுத்துவான். இன்னைக்கு தகராறு தான் என் வயிறு, அதனால இன்னைக்கு வெறும் மோர்ஜான் அப்படின்னு எடுத்துவான். இன்னைக்கு சரியா இல்ல, அதனால கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரணும் இன்னைக்கு அப்படின்னு தன்னைத்தானே பரிசோதித்து தன்னைத்தானே மருந்து கொள்வான். டாக்டர் கிட்ட போகாம செய்யக்கூடியதான மெத்தட் இந்த பிராணாயாமம். சரி, நம்ம பண்றோம் சார் இப்படி மூச்சை இழுத்துன்னா லேடிஸுக்கு, அவளுக்கு கிடையாதா? அவளுக்கும் இருக்கு. பிராணாயாமம் 2 வகை. ஒன்னை பிசிக்கலாக இழுத்து விடுவது, இன்னொன்னு பிராணத்தை பார்ப்பது, ஈக்ஷணம். பிராணேக்ஷணம் பிராணாயாமம். பிராண ஈக்ஷணம் அது எப்படி சார் பாக்குறதுன்னு வச்சா நீங்க கூட பண்ணலாம். வெறுமை உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி உட்கார்ந்து நிமிந்து உட்கார்ந்து காத்து நீங்க இருக்கிறீங்க. இப்ப இவ்வளவு நாள் கான்சியஸா பண்ணல, நீங்க அது பாட்டுக்கு மூச்சு இழுத்து விட்டுட்டே நீங்க பாட்டுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் கூட அந்த பிராணத்துக்கு எங்க மரியாதை கொடுத்தாலும் என்னமோ நம்ம வீட்டு மாதிரி அது பாட்டுக்கு காத்தால நீங்க போன உடனே வரா மாதிரி நினைக்கிறோம். பல் தேய்க்கிறோம், போறோம் வரோம், குளிக்கிறோம், சாமி நமஸ்காரம் பண்றோம், சமைக்கிறோம், வீட்டுக்கு வரோம். யாரும் அந்த பிராணனை பத்தி நினைக்கவே இல்லை. இவனா சந்தியாவந்தனம் பண்ணும்போது அதை நினைக்கிறான் பிராணாயாமம். ஸ்திரீகள் அதுக்கும் பண்றதே இல்லை. இப்ப என்ன பண்ணோம், உட்கார்ந்து அப்படி தன்னுடைய மூச்சையே வாட்ச் பண்றதுன்னு இருக்குல்ல, அதனால சீராகிறது. இப்படி நீங்க வச்சீங்கன்னா சில சமயத்துல இடது பக்கம் நிறைய இழுத்துருவீங்க,
சில சமயத்துல வலது பக்கம் நிறைய இருக்குவீங்க. இந்த மாதிரி சீராக மூச்சு இல்லை என்றால் இதெல்லாம் உங்களுடைய உடலை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் ரைட். ஸ்திரீகளுக்கு நிறைய பாதனைகள்லாம் இருக்கு. மாசம் பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் மூச்சுனால கண்ட்ரோல் பண்ணும். அவெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வாட்ச் யுவர். நீங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது நேராயிடும் இல்லையா? ஒருத்தர் சேஷ்டை பண்ணிட்டே இருக்காரு ரூம்ல வச்சுங்க, இப்ப அவரை நம்ம சொல்ல முடியல, என்ன சார் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து அவர் ஒரு 2 நிமிஷம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் பாக்குறாரு அப்படின்னு நேரம் உட்காருவார், ஸ்ட்ரைட்டா உட்காருவார், சரியாகாரு இல்லையா? அதே கணக்கு தான் இந்த வாயுவும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மூச்சை பாக்குறீங்க, அந்த மூச்சு பயந்து ஐயோ இந்த நம்மள பாக்குறானே, உங்க மூச்சு தானே, ஆஃப்டர் இட் இஸ் யுவர் சர்வெண்ட், நீங்க பாஸ் இப்படி பாக்குறாரு அப்படின்னு அதுவே சீராக ஆக்கி கொள்ளுமா. அதனால இந்த மாதிரி பிராணாயாமம், பிராண ஈக்ஷணம் பிராணாயாமம், பிராண ரோதனம் இருக்கு இல்லையா, அதை நிறுத்துறது அப்படின்றது ஒரு பிராணாயாமம். அது எப்படி பண்ணணும், பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படின்னு பண்ணக்கூடியது பிராணாயாமம். சரி, பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் நம்மளுடைய புத்தியை விளைக்கிறது. அடப்போட எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, சரி இன்னைக்கு அது கிடையாது, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணு, ஸ்வீட் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு போடு. எப்ப பார்த்தாலும் 3 தோசை 4 தோசை சாப்பிடுங்க, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் இட் இன் 2, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பிடிச்சிக்கிறா. இல்ல எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறது, சினிமாவுக்கு போயிட்டே இருக்கு, இன்னைக்கு எல்லாம் எங்கேயும் போறதா இல்லை, வீட்டுல ரெஸ்ட் இப்படின்னு தன்னை தானே ஒதுங்கி கொள்கிறோம் இல்லையா, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து. இதுக்கு பேர் பிரத்யாகாரம். சரி, இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் எல்லாம் என்ன அப்படின்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல எழுதினார். அதுல அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொன்னார். எது அஷ்டாங்கங்கள்? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. என்ன இந்த படிக்கட்டு 8 படிக்கட்டு இருக்கு. இதுல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இது எல்லாரும் பண்ண வேண்டியது அந்தரங்க சாதனம். அது என்ன அந்தரங்க சாதனம்னு ஏன் சார் இதை சொல்றீங்க? யமம்னா என்னன்னு அர்த்தம். யமம்னா என்ன, வாட் இஸ் யமம்? கண்ட்ரோல் அப்படின்னா அஹிம்சா, உண்மை பேசுறது, யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, அஸ்தேயம், திருடுற மாதிரி இது, திருடக்கூடாது. என் பொருளை என்கிட்ட இருந்து காணாம போச்சுன்னா எனக்கு வருத்தம் வருதுன்னா, இன்னொருத்தருடைய பொருள் நான் எடுத்தா அவளுக்கு எவ்வளவு வருத்தம் இல்லையா, அது ஹர்ட் ஆகுது இல்ல. அதனால அதான் அஸ்தேயம். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் இல்லையா, எப்பொழுதும் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுறது, பிரம்மத்துடன் ஸ்பிரிச்சுவலான லைஃபை லீட் பண்றது. அதுக்கப்புறம் அபரிக்கிரகம், ஆப்ளிகேஷனே போகக்கூடாது யார் கையிலையும் இல்ல, ராங்கா சொல்லி கொடுப்பாங்க, அவரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகுது. எனக்கு எதுக்கு சார் அவங்ககிட்ட போகணும், போலீஸ்காரனையே நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? சொல்ல அரசியல்வாதியை தெரிஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு எப்பாவது யூஸ் ஆகும். அதெல்லாம் தப்பு பண்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும், நம்மளுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? நம்ம போய் யாராவது இவாளெல்லாம் அரசியல்வாதி இவாகிட்டெல்லாம் நம்ம போய் வச்சுக்கோமா? ஆப்ளிகேஷனே போகக்கூடாது. பொண்டாட்டியே போக உன்னால முடிஞ்சு சுவிட்ச் போட தெரியல, நீ எழுந்து போடணுமே தவிர இல்ல, போகும்போது அதுதானே போறேன் கொஞ்சம் சுவிட்சை போட்டு போயேன். இதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கங்கள். இது ஒரு தடவை உங்களுக்கு இந்த பேய் பிடிச்சதுன்னு வச்சுங்க, எல்லாருக்கிட்டையும் நீங்க அப்படித்தானே போறீங்க, எனக்கு ரொம்ப ஸ்கூட்டர்ல ரொம்ப விட்டுட்டு போங்களேன் போகும்போது, நீங்க எப்படியும் பால்கார்டு வாங்க போறீங்கல்ல, அப்படியே எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்களேன். என்ன எல்லாத்துக்கும் இந்த புத்தி வந்துடும் உங்களுக்கு. நீங்க எப்படி புக் பண்ண போறீங்கல்ல, அப்ப எனக்கு சேர்த்து புக் பண்ணிடுறீங்களா? ஏன்? சோம்பேறித்தனம், ஆப்ளிகேஷன். இந்த ஆப்ளிகேஷன்ன்றது ஒரு பெரிய வியாதி. இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நல்லா என்னால முடிஞ்ச காரியத்தை நான் பண்ணிக்கிறேன், நான் என்னத்துக்கு ஏவறது ஒருத்தர, முடியலன்னா ஏவணும். இது ஒரு பிராக்டிஸ் எடுத்துன்னு வரணும். பரிகிரகம் அப்படின்னு பேரு. யார் கையிலயும் பரிகிரகம் போய் நிக்க கூடாது உதவின்னு, unless it is absolutely necessity. அப்படி வாழ முடியாது இல்லையா? அதுக்காக ஒரேடியா எல்லாரையும் துச்சமா நினைக்கணும்ன்றது இல்லை, நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும். இதெல்லாம் யமத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் யமம், நியமம். நியமம்ல என்ன சொல்லியிருக்கு, எப்பொழுதும் நீட்டா இருக்கணும், மனசை எப்பொழுதும் சந்தோஷமா வைத்துக் கொண்டு இருக்கணும், எப்போதும் கமிட்மெண்டோட இருக்கணும். அதுக்கப்புறம் எப்பொழுதும் ஈஸ்வர பிரணிதானத்திலேயே இருக்கணும், எப்பொழுதும் ஏதாவது பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சௌச்சம், சந்தோஷம், தபசு,
சுவாத்தியாயம், அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5 சேர்ந்ததுதான் நியமம். அதுக்கப்புறம் ஆசனங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய ஆசனங்கள் இல்லையா? இந்த போஸ்டர்ல உட்கார், அந்த போஸ்டர்ல உட்காரு, ஸ்வஸ்திகாசனத்துல உட்கார்ந்துதான் எல்லா காரியத்தையும் பண்ணும். அப்படி பண்ணாதான் மூச்சு கரெக்டா போய் வரும், அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நாடி துடிப்பு சரியாக இருக்கும். அதனால மேக்சிமம் காரியம் எப்படி பண்ணணும்? நீங்க தரையில உட்கார்ந்துட்டு பண்ணணும். தரையில உட்கார்ந்தான்னா எலக்ட்ரிசிட்டி மாதிரி பவர் இருக்கு அந்த அதனால ஒரு ஆசனத்தோட தான் உட்காரணும். அந்த ஆசனம் போடாம எது உட்கார்ந்தான்னாக்கா அது அஃபெக்ட் ஆகுது. இப்படி ஒரு ஆசனம் போட்டு அதுக்கு மேல ஒரு போஸ்டர்ல உட்கார அந்த ஆசனம் இல்லையா? இந்த ஆசனத்துலதான் உட்காரணும். பலவிதமான ஆசனங்கள்லாம் சொல்லியிருக்கு. காத்தால வயிறு சரியா இல்லையா இப்படி பண்ணுங்க, அது சரியா இல்லையா இப்படி பண்ணுங்க. இப்படி குக்குட ஆசனம் போட்டு ஒரு தடவை பண்ணி எழுந்தீங்கன்னா சரியா போயிடும். 4 தடவை பண்ணா எல்லாம் இந்த ஆசனத்திலேயே நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் மேனேஜ்மெண்ட். அவெல்லாம் டாக்டருக்கு எல்லாம் போக மாட்டான். எப்படியா இப்படி இப்படி இருக்கா, தூக்கம் வர மாட்டேங்கிறா, நீ இப்படி சைட்ல கையை அப்படி தூக்கி வச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் போடு, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிடுவேன், அவ்வளவுதான். இப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசனத்திலேயே வேல்யூஸ் இருக்கு. இது ஆசனம். அதுக்கப்புறம் பிராணாயாமம் சொல்லிட்டோம், பிரத்யாகாரம் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் தாரணா கான்சென்ட்ரேஷன், அதுக்கப்புறம் தியானம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் சமாதி. அது என்ன? 1 பாயிண்டடா மைண்ட வச்சுக்க, யூனிஃபைடு மைண்டா வைக்கிறது சமாதி அப்படின்னு. இப்படி அஷ்டாங்க யோகத்தையும் பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல. பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குரு அவதானம் மகதவதானம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். பிராணாயாமத்தை யோக சாஸ்திரப்படி பிராணாயாமத்தை பண்ணணும். பிரத்யாகாரம், இந்த பொருள்கள் மேல ஈடுபாடு இல்லாம தன்னை இழுத்து கொள்ள வேண்டும். நித்யா நித்ய விவேக விசாரம், வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா முதல் பாடம் என்ன? நித்யா நித்ய வஸ்து விவேகா ஆத்மா சத்தியம் தத் வதிரிக்தம் சர்வம் நித்யா அனித்யம். ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், என்னுடைய ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம், இந்த உடம்பு உள்பட, இந்த வீடு உள்பட, உள்பட உலகம் உள்பட எல்லாம் பொய், இதுல எல்லாம் ஏமாந்துடாதீங்கன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப முக்கியம். விவேகம்னா என்ன? டிஸ்கிரிமினேஷன். மனுஷனா இருந்தா புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலி இல்லாதவனுக்கு இந்த உலகமே இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். புத்திசாலின்னா என்ன அர்த்தம்? புத்தியை யூஸ் பண்ணி அந்த ஆத்மாவை வேதாந்தத்தை அறியணும், பாக்கி எல்லாத்தையும் விடுவதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரம் பண்றோம் வந்து வேதாந்த சாஸ்திரத்துல. அது பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்திய அனித்ய விவேக. நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி விசாரம் பண்ணக்கூடிய பகுத்தறிவு விசாரணையும். அதுக்கப்புறம் ஜாப்ய சமேத சமாதி விதானம், எப்பொழுதும் யோக சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி ஜபத்தோட கூடிய சமாதி, அப்படியே அதை கூட அப்படியே வேதாந்த சிந்தனையா இருக்கக்கூடிய தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த அகம் பிரம்மாஸ்மி சிந்தனையோட அந்த சமாதியோட இருந்துட்டு ஜாப்ய சமேத ஜபத்தோட கூடின சமாதி முறை. எப்படிப்பட்ட சமாதி? வேதாந்த விஞ்ஞான யுக்த சமாதி இல்லையா? தத்துவமசி அப்படின்ற ஒரு உபதேசத்தோட கூடிய முறையோட உட்கார்ந்து இருக்க. இதுதான் மகத் அவதானம். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. அவதானம்னா என்ன அர்த்தம்? யூ ஹவ் டு ஃபாலோ இட் வித் அட்மோஸ்ட் கேர். ஜாகிரதையா பண்ண வேண்டியதுக்கு பேரு அவதானம் அப்படின்னு பேரு இல்லையா? அஷ்டாவதானி, தசாவதானி, சதாவதானி எல்லாம் இருக்காது இல்லையா? அப்படின்னு நான் அவருடைய கான்சென்ட்ரேஷன் 8 விஷயங்களை அவர்கள் நோட் பண்ணி கொண்டே இருப்பார்கள் இல்லையா? இப்படி ஒருத்தன் பண்ணுவான், அப்படி ஒரு கேள்வி கேட்பான், இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்பான், இப்படி ஒருத்தன் மணி அடிப்பான், அப்படின்னு பார்த்திருக்காரு இல்லையா? அஷ்டாவதானம் பண்ற வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டே இருப்பான். இவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அவன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திவிடுவான். திருப்பி ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படின்னு சொல்லி நிறுத்துவான். இவர் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அவன்னு. இதெல்லாம் கடைசியா அவன் முடிச்ச உடனே கேள்வி கேட்பான். 2 ஹவர் பொறுத்து நான் என்னெல்லாம் சொன்னேன், எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னு கேட்பான். நீ சொன்ன அவதார புருஷஹா புருஷோத்தமஹா ஸ்ரீ கிருஷ்ணஹா அப்படின்னு நீ இது மாதிரி 19 தடவை சொன்ன, இவ்வளவு எழுத்துக்கள்ல சொன்ன அப்படின்னு. இன்னொருத்த என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை கொடுப்பான் நடுவுல, அந்த வார்த்தையை வச்சு ஒரு கவி எழுது அப்படின்னு. அவர் அதை வச்சுட்டு இவர் கவி எழுதணும். அவன் 2வது ஒரு வார்த்தை கொடுப்பான், அதை வச்சு 2வது வேர்டை போடணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடியது அவதானம்னு பேரு. இதெல்லாம் சாதாரண அவதானங்கள். குரு அவதானம், இந்த அவதானம் எல்லாம் உங்களுடைய மைண்ட நீங்க ஷார்பன் பண்றதுக்கு, இன்டெலெக்ட. மகத் அவதானம்னா என்ன?
அந்த தத்துவமசி வாக்கியத்தை மனசுல வச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சமாதியில முழுவதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ கடைசி ஸ்லோகம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தஹ சம்சாராத் அச்சிராத் பவ முக்தஹ சேந்திரிய மானச நியமாத் ஏவம் தக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தஹா, குருவனுடைய சரணம் எனக்கூடிய அம்புஜம். அம்புஜம்னா என்ன அர்த்தம்? அம்புன்னா தண்ணி, அதுல இருந்து உண்டாவது தாமரை. அம்புஜம்னா தாமரை. குரு சரண குருவனுடைய பாதங்களை நம்ம யாருமே பாதங்கள்னு சொல்லக்கூடாது, அது இல்லையா, திருவடினாவது சொல்லணும். அது பாதத்தாமரை அப்படின்னு சொன்னோம். நமாமி கஜானன பாத பங்கஜம் இல்லையா, பங்கஜம் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். குரு சரண அம்புஜம் இல்லையா. குரு சரணம் அப்படின்னா குருநாதனுடைய பாதார விந்தங்கள், பாத அரவிந்தங்கள். அவருடைய பாதம் அது அரவிந்தம்னா தாமரை. பாதார விந்தங்கள்ல எப்படி இருக்கணும்? நிர்பர பக்தம். ஒரு பக்தன் பக்தினாக்க எப்படி இருக்கணும்? குரு கிட்டனாக்க தீவிரமான பக்தி இருக்கணும், அடங்காததான ஒரு பக்தி இருக்கணும். பக்தினாக்க அப்படியே இருக்கணும். குரு வாக்கு தான் பிரமாணம். குரு எதிர்க்க நிக்கிறது வழக்கம் கிடையாது. குரு வார்த்தை சொல்லிட்டாருனாக்கா அவ்வளவுதான், அதுக்கு எல்லாம் கிடையாது இல்லையா. அப்படித்தானே நமக்கு நம்ம போறோம், காத்தால குருவாத்துக்கு போறோம்னால மைண்ட ஃபார்வர்ட் பண்ணோம். நம்ம 25 காரியத்தை வச்சுலாம் குருவாத்துக்கு எல்லாம் போக முடியாது. எனக்கு இந்த சார் எனக்கு வேலை இருக்கு அப்படின்லாம் சொன்னா நாளையில இருந்து வராதான்ட்டுவாரு. குரு வீட்டுக்கு போனான்னாக்கா ஐ ஆம் அட் ஹிஸ் டிஸ்போசல். இதுதான் நிர்பர பக்தி இல்லையா. குருவனுடைய டிஸ்போசல்ல தான் நம்ம இருக்கணுமே தவிர இது ஒரு விஷயம். குரு சரணா அம்புஜா. ஏன் சார் அப்படி குருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சிவே ரிஷ்டே குருஸ்திராதா. சிவனுக்கு என் மேல கோபம் வந்துருதுன்னு வச்சுங்க, குரு காப்பாத்துவார். ஆனா குரு ரிஷ்டே, குருக்கு கோபம் வந்துருச்சுன்னா நகோபி தாத்தா, உங்களை காப்பாத்துறாத்தா யாருமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா. ஈஸ்வரன் கிட்ட தப்பு செஞ்சா குரு நம்மளை காப்பாற்ற அடப்போய நான் இருக்கேன் டோன்ட் வரின்னு. ஏன் சார் அப்படி அப்படின்னு விசார சாகரத்துல ரொம்ப பண்ணா. நீங்க ஈஸ்வர பக்தி பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? டெய்லி கோயிலுக்கு போறீங்க, சாமிக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? 8 வருமா, 10 வருமா? ரைட், அவ்வளவுதானே. அதுக்கு மேல உங்களுக்கு வேதாந்தம் கத்துக் கொடுப்பாரா உங்க சாமி? நீங்க தான் பிரம்மன்னு சொல்லி கொடுப்பாரா? சொல்ல மாட்டார். ஆனா எங்க குருவானவர் என்ன பண்றாரு? அவருக்கு நீங்க பூஜை பண்ணா இந்த 10 பணமும் எனக்கு வருகிறது இல்லையா. பகவானால என்ன கொடுக்குறாரோ அது குருவால கொடுக்க முடியுமா? பவர் ஈஸ்வரா. எனக்கு ஈஸ்வரன் அவர் தானே, அந்த ஈஸ்வரன் என்ன கொடுப்பாரோ அதை கொடுப்பார். பிளஸ் எனக்கு போதனை, ஆத்ம போதனை கொடுக்கிறார். தத்துவமசின்ற வாக்கியத்தை உபதேசம் பண்றாரு. ஆகையினால எப்படி பார்த்தாலும் இறைவனை விட குரு தான் வசதி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது நிறைய புஸ்தகங்கள். குருவோட கம்பேர் பண்ணும்போது ஈஸ்வரன் ஒண்ணு இல்லதான் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டு. இப்படி குரு கிட்ட அடங்காத பக்தி உடையவனாக நான் ஆனா இல்லையா, ஆச்சாரியால் தான் எனக்கு கரணம். சில பேர்லாம் நம்ம நீங்க பண்டிதாலாம் இந்த பாஷ்யம் படிக்கிறவாள்லாம் கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா, அவளுடைய ஆதிசங்கர பகவத் பாதாள் மேல இருக்கக்கூடிய பக்தி கொஞ்சம் அலாதியா இருக்கும். என்ன, அவளுக்கு உபனிஷத் வாக்கியம் கூட முக்கியம் இல்லை, அதுக்கு ஆச்சாரியால் எழுதின பாஷ்யம் தான் முக்கியம். அது தப்புதான், ஆனாலும் அந்த பக்தியானது அப்பேற்பட்ட பக்தி. அது ஆச்சாரியால் என்ன சொல்றாரோ அதுதான் கணக்கு. ஆச்சாரியால் எதுவும் சொல்லலைன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு சக்தி. அப்படி ஆதிசங்கர பகவத் பாதாள் மேல அப்படி ஒரு பக்தி. அந்த பக்தி என்னன்னு அது அவர்களுக்கு தான் புரியும். ஆதிசங்கர பகவத் பாதாள் பாஷ்யத்தை படித்தவர்களுக்கு மட்டும்தான் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய மகிமை புரியும். அதை வெளியில சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்படி அவர் மேல இந்த அடங்காத பக்தியை காண்பிக்கிறதுனால சம்சாராத் அச்சிராத் இல்லையா, இந்த சம்சாரத்துல இருந்து அச்சிராத் இம்மீடியட் சீக்கிரமேவ முக்தஹா பவ விடுபட்டவனாக ஆகு அப்படின்ட்டார். கிட்ட போய் காலில் விழுங்க, இதெல்லாம் வேண்டாம், வேதாந்தத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்களை பார்த்துப்பார். இந்த ஜென்மா அடுத்த ஜென்மா உங்களுக்கு இல்லாம பண்ணக்கூடிய சாமர்த்தியம் ஒருத்தருக்கு தான் இருக்கு, அது உங்க குருக்கு தான் இருக்கு, பாக்கி யாருக்கும் அந்த சாமர்த்தியம் கிடையாது அப்படின்ட்டாரு. சேந்திரிய மானச நியமாத் ஏவம் ச இந்திரிய மானச இந்திரியங்களுடனும் மனதுடனும் நியமாத்து நன்றாக நியமமாக அதை அடக்கி நியமாத் ஏவம் இப்படியாக
நித்திய ஹிருதயஸ்தம், உங்களுடைய ஹிருதயத்துல சதா சர்வகாலமும் நான் 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 ஒழித்து கொண்டே இருக்கிறாரு. நீ அது எப்படி இருக்காரு அவரு? அதோ நிஷ்டியாவிதஸ்தாந்தே நாபியாம பரிதிஷ்டதி ஜாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத் சந்ததகம் சிலாபிஸ்தலம்பத்யாமோகசன்னிபம் தஸ்யாந்தே சுஷிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் வியவஸ்திதம். எல்லாம் உங்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மால இந்த தஹராகாசத்துல இந்த சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரம் இங்கதான் இருக்கு, புண்டரீகபுரத்துல இருக்குப்பா எல்லாம். அதை நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் அதை திரக்ஷசி, அதை பாருப்பா. அதை பார்க்காம ஏதோ நான் சொல்றதெல்லாம் கேட்டுங்க, அதை பாரு, அதை பார்க்கறத கத்துக்கோ. தினமும் ஒரு தடவை உங்களுடைய ஹிருதயாகாசத்துல தஹராகாசத்துல அந்த சிதம்பரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நடராஜன், வேற எங்கேயும் இல்லை, உங்களுடைய ஹிருதயத்துலதான் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரை பார கண்டு கத்துக்கொள்ளுங்கள். அவரை பார்த்தால் இந்த சம்சாரத்தை அச்சிராத் நீங்கள் சீக்கிரமாகவே விடுபட்டு முக்தியை அடையலாம் அப்படின்னு உங்க மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் நியமமாக அடக்கி அந்த பகவான் கிட்ட உங்க ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நான் 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 எனக்கூடிய அந்த சிவனிடம் போய் ஐக்கியமாகுங்கள், அந்த சக்தியுடன் போய் ஐக்கியமாகுங்கள். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லையா? அந்த தட்சிணாமூர்த்திக்கு குரு சரண அம்புஜ நிர்பர பக்தகா, குருநாதாளுடைய பாதார விந்தங்களை பக்தியை உடையவனாக, நிர்பர அடங்காத பக்தி. ஆனா அப்படி போதும் போதுன்ற அளவுக்கு பண்ணுங்க. சம்சாராத் அச்சிராத் முக்தகா பவ, சம்சாரத்திலிருந்து சீக்கிரமாகவே விடுபடுவாய். ஏவம் இந்த 2 ஸ்லோகத்தில் இப்ப சொன்ன மாதிரி சேந்திரியமான நியமா, இந்த இந்திரியங்களையும் மனசையும் நியமமாக அடக்கி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம், உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த பரமாத்மாவை திரக்ஷசி பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லி அழகா இருக்காரு. ஸ்ரீருத்திரத்துல நம சங்கராய நமஸ்கராய சிவாய சிவதராய அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சிவாயச்சக்கு முன்னாடி பாருங்க குருவை சொல்லிதான் சிவாயச்சன்னு அங்க ஒரு ருத்ரத்திலேயே வரும். நம சங்கராய மயஸ்கராய நம சிவாய சிவதராய அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பஞ்சாட்சரம் கூட குருவின் மூலமா வரணும்னா குருவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம சிவனுக்கு பண்ணணும். நம சங்கராயச்ச சொன்ன பிறகுதான் நம சிவாயச்ச. எவ்வளவுதான் வசதியா அந்த மந்திரம் இருந்த போதிலும் அதனால குருவுக்கு தான் முதல் புரியாது, அப்புறம் தான் ஈஸ்வரனுக்கு, நம்மளுக்கு எல்லாம் வேதாந்தத்துல எல்லாம். அதனால குருவுக்கு செய்யற அபராதத்தை யாரும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்படி பரமேஸ்வரன் தான் உத்கிருஷ்டமான வஸ்து, அவருடைய பாதம் தான் நமக்கு உத்கிருஷ்டம். அது நம்ம ஆச்சாரியால் தான் நமக்கு ஜென்ம ஜென்மனி இல்லையா? எப்பொழுதும் எனக்கு ஜென்மா அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருக்குமே, அப்பொழுதும் ஆதிசங்கர பகவத் பாதாரனுடைய குலத்துலதான் நான் பிறக்கணும், அவரே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களுடைய சரணத்தை தியானம் பண்ணி அவருக்கே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி ஏதோ நம்ம சொல்றதெல்லாம் எல்லாம் ஆச்சாரியால் சொன்னதை வைத்துக் கொண்டு நம்மளுடைய வாக்கு சுத்தியாக வேண்டும் என்பதற்காக இந்த பஜகோவிந்தமானது எடுக்கப்பட்டதை தவிர பஜகோவிந்தத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பஜகோவிந்தத்தை சொல்வதன் மூலமாக எனக்கு வாக்கு சுத்தி, எனக்கு கத்துக் கொடுத்த அந்த குருவுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு அர்ப்பணம் இது. இப்படி இதை பூஜையாக நினைத்துதான் சொல்ல வேண்டும் வேதாந்த லெக்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு சம்பிரதாயம். இதை வச்சு இப்படியாக இந்த பஜகோவிந்தத்தை நாம இன்றோட பூர்த்தி செய்திருக்கலாம். இதுக்கு காரணமா இருந்த அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு இதோட ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.